It's all for you. வணக்கம். நம்ம இப்போ வந்து ரோஸ் கார்விங் எப்படி பண்ணுறது, அதுவும் ஒரு ஆப்பிளில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்பிளில் நிறைய மாடல்ஸ் பண்ணலாம், பட் ரோஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கார்விங். இது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், உங்களுக்கு எப்படி சொல்லித்தரது அப்படின்னு இதில் காட்ட போகிறேன். ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளில் வந்து டேமேஜ்டு ஏரியா இருக்கக்கூடாது. டேமேஜ் ஏரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது அந்த இதழ்களில் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் டேமேஜ் இல்லாமல் மேக்ஸிமம் நல்ல பக்கமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் பீல் பண்ண அப்புறம் அது தெரிய வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த க்ரீனாக இருக்கிறதுக்கு, அந்த லீஃப் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை வேறு மெட்டீரியலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வெள்ளரிக்காய்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நம்ம இப்போ என்னென்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆப்பிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சென்டரை வந்து 4 பிரிக்கிறோம். ஒரு டாட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ சென்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, சென்டரை கழிச்சிங்கன்னா 4 டோர்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து நேராக 90 டிகிரிக்கு இதை வந்து சர்க்கிளாக ஒரு கட் பண்ணுங்க. அப்புறம் 45 டிகிரிக்கு சரிச்சு ஒரு கட் பண்ணுங்க. அப்படி எடுத்திங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வந்துடும். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட் பண்ணால் கூட பக்கத்தில் உள்ள இதழ் வந்து உடைஞ்சிரும். ஸோ அதனால் பக்கத்து இதழ் உடையாமல் ஸ்மூத்தாக கட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப ஸ்பீடு வேணாம், ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதழோட ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், 3 லைன். ஃபஸ்ட் 3 லைன்ஸ் தான் வரும். அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு விளிம்பு இருக்கும். 90 டிகிரி வெட்டினதை 45 டிகிரிக்கு வெட்டிக்கோங்க. அப்புறம் இதழ் வந்து 1லேருந்து ஒரு லீஃப், ஒரு இதழ்லேருந்து இன்னொரு இதழ் முடிகிற வரைக்கும் தொடங்கும். அந்த மாதிரி சர்க்கிளாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு இதழ் முடிஞ்ச உடனே அந்த இதழ்லேருந்து அடுத்த இதழ் ஆரம்பிக்கும். அடுத்த இதழோட மிடில் வந்து அந்த இதழ் வந்து முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதழ்லேருந்து இன்னொரு இதழ் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த இதழோட மிடியிலேருந்து நான் எடுக்கிறேன். நடுவில் இருந்து எடுத்து அடுத்த இதழோட நடுவில் முடிக்கிறோம். மெதுவாக கட் பண்ணணும். அந்த சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது, கட் பண்ணி மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த இதில் வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, உள்ளே தெரியாமல் ஆகிரும். இப்போ 4 பிரிச்சுக்கோங்க. மறுபடியும் முதல்லேருந்தே கட் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே சர்க்கிளாக உங்களால் எவ்வளோ சர்க்கிள் போக முடியும்னு பாருங்கள். ஒரு ஃப்ளவருக்கு வந்து ஒரு மினிமம் வந்து இப்போது 5 நாங்கள் கொடுப்போம். ஸோ 5 கொடுக்குறீங்களா, இல்லையா ஒரு 8 கொடுக்குறீங்களா, எவ்வளோ அது உங்களோட ஆப்பிளோட வித்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த சர்க்கிளை பொறுத்தும் இருக்குது. நீங்கள் சின்ன சர்க்கிளாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, சின்ன சர்க்கிள்னால் சின்ன ஃப்ளவர்லேருந்து பெரிய ஃப்ளவர் வரைக்கும் பண்ணலாம். பெரிய சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சின்ன ஃப்ளவர் தான் பண்ண முடியும். அப்படியே ஃப்ளவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க, கட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோவாக கட் பண்ணி கொண்டு வாங்க, ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ணாதுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அந்த இதை ஃபீல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணி கட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்கிறது எப்போ உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மெதுவாக கொஞ்சமாக கட் பண்ணுறது, கீழே போக போக ஒவ்வொரு இதழ் கூட கூட ஒவ்வொரு எம்எம் கூட்டி கூட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே பெருசாக வந்து, அதாவது சின்னது ஒரு பூ மலர்ந்த அப்படி இருக்கும், அது அப்படியே தெரிய வரும். இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ எப்போவுமே கார்விங் கற்றுக்கணுன்னு ஒரே சிம்பிள் விஷயம் என்னென்னா,
எவ்வளோ வாட்டி நமக்கு தப்பு நடந்தாலும் அந்த வாட்டி அடுத்த வாட்டியும் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு டைமில் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளவரோட லுக் வந்துடுச்சு. பட் ஆனால் எண்ணெய் வந்து முடிஞ்ச மாதிரி இல்லை, ஒரு ஃப்ளவர் வந்து ஹாஃபில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இதழ்கள் கொடுத்தா அது விரிஞ்சிற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏறி இறங்கி இருக்குதுங்க இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிசைனை கொடுக்கணும். இது எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு ஒரு ஃபினிஷிங் இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளவர் பண்ணுறோம், அந்த ஃப்ளவர் எது மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த டிசைன் கொடுக்கலன்னா அதை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஃப்ளவர் வந்து எது மேலே இருக்குங்கிறதே உங்களால், ஏன்னா மேலேயும் ஒயிட்டாக இருக்கும், கீழேயும் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு இது இருக்காது. இந்த ஷேடோங்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வித்தியாசம் காணிச்சு கொடுக்கும். நீங்கள் ஃப்ளவரை இவ்வளோ டீப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு லீஃப் பண்ண போகிறோம் நம்ம. இந்த இது வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்து என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த வந்து ஓவல் ஷேப்பில் வந்து இந்த வெள்ளரிக்காவை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஓவல் ஷேப்பில் எடுத்த அப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ராப் வாட்டர் கீழே விழும்போது இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் லீஃபும் வரும். ஸோ அதை அப்படியே அந்த லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லீஃபில் வந்து இப்போது கட் பண்ணிட்டீங்க, ஷேப் வந்துடுச்சு. அப்புறம் வந்து இதுக்கு மேலே உள்ள டீட்டெயில் காணிக்கணும்னா நம்ம வந்து சென்டரில் உள்ள அந்த லைன்ஸை வந்து கரெக்டாக காணிக்கணும். நம்ம ரொம்ப டீட்டெயிலுக்கு உள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் அதை வந்து ஒரு 2 கட்டிலேயே அதை வந்து அந்த டீட்டெயில் நம்மளால் காணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வந்துச்சு. 2 சைட்லேயும் 2 சின்ன ஒரு குட்டி லைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இனி சைடில் உள்ள முள் மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு டிசைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது கொடுத்தா தான் வந்து இந்த லீஃப் கம்ப்ளீட் ஆகும். இல்லைனா வந்து லீஃப் வந்து என்ன லீஃப் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது. எல் ஷேப்பை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த முள் கொடுக்கணும். அது நீங்கள் ஒவ்வொரு லீஃபை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ரோஜா பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஷேப் கொடுத்தா தான் அது வந்து ஒரு ஃபினிஷிங்கான ஒரு டைமில் வரும். 2 பக்கமும் அதே ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து 3 சைடில் 3 லீஃப் பண்ணியிருக்கோம். 3 லீஃப் வந்து 3 இடத்துல வைக்க போகிறோம். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அதை ஒரு ஸ்டேபிளாக வைக்க முடியும். இல்லைனா எங்கேயாவது பட்டுச்சுன்னா விழுந்துடும். அதனால் வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக அந்த ஒரு ஷேப்புக்கு உள்ளே வச்சிங்கன்னா அது ஃபிட் ஆயிரும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்படின்னா வெளியே வராது. சென்டர் போயிட்டீங்க, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா அடுத்த என்ன ஒரு லாஸ்ட் இதழ், அதையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, இனி லாஸ்ட் இதழ் எங்கே வைக்க போகிறீங்கிறது தான். சென்டரில் மாதிரி 3 வைக்காமல் கூட என்ன ஒன்று அடிஷ்னலாக வச்சிங்கன்னா தான், கூட சேர்த்து வச்சிங்கன்னா தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டடாக ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் கார்விங் ரெடி ஆயிடுச்சு. வந்து வீக்லி இந்த மாதிரி கார்விங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். இதை மாதிரி எங்கள் கூட சேர்ந்து கார்விங் பண்ணுங்கள். ஈஸியாக கற்றுக்கலாம். பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நன்றி, வணக்கம்.